ஹாய் நண்பா, சென்னை மெட்ரோ ரயில்ல இருந்து ஒரு செம்மையான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 62,000 ரூபாய் கிடைக்குதுங்க. இந்த ஜாபுக்கு எக்ஸாம் கிடையாதுங்க. இன்டர்வியூ மூலமாக தான் கேண்டிடேட்டை ஹையர் பண்ணுறாங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். முழு தகவலை தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோவை முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணுறீங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை மெட்ரோ ரயிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க்கு, அப்ளை லிங்க்கு எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் ஜனவரி 8ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கு. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதிக்குள்ள நீங்கள் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நான் சொன்ன மாதிரி இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டேஜை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்டோடைய ப்ரொஃபைலை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் வைக்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ மெடிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிறது காமன் தான். எல்லா கவர்மெண்ட் ஜாப்லேயுமே மெடிக்கல் டெஸ்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஒரே ஒரு இன்டர்வியூ மூலமாக தான் கேண்டிடேட்டை ஹையர் பண்ணுறாங்க. தற்பொழுது வந்திருக்கக்கூடிய ஜாப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்ட்டுக்கு தான் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. சிவில் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ வேகன்சி வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. வேகன்சி கம்மியாக இருக்கிற பட்சத்தில் காம்படிஷன் ஆல்சோ ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த ஜாபுக்கு எலிஜிபிளாக இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் அப்ளிகேஷனை போட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டேட்டாக தான் கொடுக்குறாங்க. 62,000 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு கிடைக்குதுங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ண முடியாது. குறைந்தது 2 வருடங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ நிறைய நண்பர்கள் சிவில் ரிலேட்டடாக நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கேன், ஒரு நல்ல ஜாப் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கான வேலைவாய்ப்பு. அண்ட் இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ சிவில் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து 2 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கக்கூடிய விமன் கேண்டிடேட்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க. குறைந்தபட்ச வயது 18, அதிகபட்சம் 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் இன்னும் கிளியராக கொடுத்துருக்காங்க. பிஇ பிடெக்கில் சிவில் இன்ஜினியரிங் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். அண்ட் குறைந்தது வந்து பார்த்தீங்கன்னா 2 வருடங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். லைக் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த ஃபீல்டில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக போட்டிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். உங்களுக்கு இன்டர்வியூ மூலமாக தான் கேண்டிடேட்டை ஹையர் பண்ணுறாங்க. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி ஒரு சில ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் தெளிவாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குது. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். ஃபீஸை பொறுத்தளவு உங்களுக்கு 300 ரூபாய் போட்டிருக்காங்க. அதுலேயுமே SC ST கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா மட்டும்தான் அப்ளிகேஷன் ஃபீஸ். இந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். ஆன்லைனில் பே பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெஃப்ட் மூலமாக பே பண்ணிக்கலாம், இல்லைனா UPI மூலமாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் நெஃப்ட் இல்லைனா UPI மூலமாக பே பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான அந்த டிரான்சாக்ஷன் ப்ரூஃப் எல்லாம் கிடைக்கும் இல்லையா? UPI மூலமாக பே பண்ணும்போது பேமெண்ட் ஸ்லிப் எல்லாம் கிடைக்கும். அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வச்சுட்டு அப்லோட் பண்ணுங்கள். நெஃப்ட் மூலமாக நீங்கள் பே பண்ணாலும் உங்களுக்கான பேமெண்ட் ரிசிப்ட் எல்லாமே கிடைக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் அதை ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க. நெஃப்ட் மூலமாக பே பண்ணுறவங்க ரிசிப்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நெஃப்ட் மூலமாக பே பண்ணுறதுக்கான அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் நெஃப்ட் மூலமாக கூட பே பண்ணிக்கலாம். இப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 1 by 1 இந்த ஸ்டெப்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணால் போதும். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், செல்ஃப் அட்டாச்டு பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் செல்ஃப் அட்டாச்டு பண்ணி அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபைல் சைஸ் வந்து குறைந்தது 2 MBக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இமெயில் ஐடி ஆல்சோ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம், இல்லைனா இமெயில் மூலமாக டவுட்டை ஃபார்வர்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்ளை பண்ணுற எல்லாரையுமே இன்டர்வியூக்கு கூப்பிட மாட்டாங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரொஃபைலை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இன்டர்வியூ வைப்பாங்க. அண்ட் யாரெல்லாம் இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு பர்சனலாகவே சென்னை மெட்ரோ ரயிலில் இருந்து அஃபிஷியலாக மெயில் மூலமாக கம்யூனிகேஷன் இருக்கும். அதற்கு அப்புறம் தான் நீங்கள் இன்டர்வியூவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதற்கப்புறம் தான் உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எல்லாமே இருக்கும். இது ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. குறிப்பாக சிவில் டிபார்ட்மெண்ட்டில் இன்ஜினியரிங் படித்த விமன் கேண்டிடேட், அதுலேயுமே 2 வருடங்கள் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடக்கூடாது. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.